கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அனுதின மன்னா மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேதவசனம் சங்கீதம் 118:22 வசனம். வீடு கட்டுகிறவர்களுக்கு ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாக மாறினது. ஒருவேளை உங்களை புறக்கணித்திருக்கலாம், உங்களை தள்ளியிருக்கலாம், உங்களை வெறுத்திருக்கலாம், உங்களை அநேகர் கைவிட்டிருக்கலாம். ஆனாலும் அதை வீடு கட்டுகிறவர்களுக்கு அந்த மூளைக்கல்லாக மாறினது. இந்த காலை வேளையிலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு விவசாயி போகும்போது கையில் ஒரு பெரிய விதை வைத்திருந்தார். என்ன இந்த ஒரு விதை எதுக்கு அப்படி சொல்லி தூக்கி போட்டார். அதை தூக்கி எறியப்பட்ட அந்த விதை அவர் பாட்டுக்கு போயிட்டு இருக்கார். காட்டுக்கு போயிட்டு இருக்கிறாரு. அவர் போயிட்டு காட்டுக்கு போயிட்டு வயல்லாம் அப்படி தண்ணியெல்லாம் பாய்ச்சிட்டு அவர் வரார். ஒரு நாள் வந்தது, காற்று வீசுறது, அந்த விதையை மணல் மூடியது. பிறகு இயற்கை பார்த்தது, வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தர் பார்த்தார். அந்த விதைக்கு ஒரு தண்ணியை, மழையை அனுப்பினார். அது பூமிக்குள்ளே அந்த விதை மரித்து அது மீண்டும் ஜீவனோடு உயிரோடு எழும்பியது. எழும்பி நாளடைவில் அது ஒரு பெரிய மரமாக மாறினது. அது ஒரு பெரிய ஆலமரமாக மாறினது. அந்த ஆலமரமாக மாறினவுடன் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ஆலமரத்தில் அநேக பறவைகள் வந்து கூடு கட்டினது. அநேக பறவைகள் வந்து அந்த ஆலங்காய், ஆலம்பழம், அந்த ஆலமரத்தினுடைய பழத்தை எல்லாம் சாப்பிட்டது. அந்த பறவைகளுக்கெல்லாம் மிகவும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய மரமாக மாறினது. அது மாத்திரமில்லை, அந்த மரம் அடர்ந்து அது பறந்து அது விரிந்து காணப்படும் போது அந்த மரத்தினுடைய அடியிலே வந்து பார்த்திங்கன்னா அநேக மிருக ஜீவன்களை இளைப்பாறினது. அநேக மனிதர்கள், போக்குவரத்தில் இருந்த மனிதர்கள் அங்கே இளைப்பாறினார்கள். ஒரு ஆகாது என்று தூக்கி போட்ட அந்த விதை முளைத்து ஒரு பெரிய மரமானது போல இன்றைக்கும் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் உங்களை புறக்கணித்திருக்கலாம், உங்களை தூக்கி எறியப்பட்டிருக்கலாம், வீட்டை விட்டு உங்களை தள்ளி இருக்கலாம், வெளியே போ என்று துரத்திருக்கலாம். ஒருவேளை உங்களை பெற்றோர்களை அனாதை விடுதிகளிலே சேர்த்திருக்கலாம். கவலைப்படாதீங்க. அப்படியாக தாவீது என்கின்ற ஒரு தேவ மனுஷனை வீட்டிலே அவர்கள் புறக்கணித்தார்கள். எல்லாரும் தள்ளிட்டாங்க. வீட்டில் எல்லாருக்கும் விருந்து நடக்குது. தாவீதோ ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான். அப்போ சாமுவேல் வந்து அபிஷேகம் பண்ண வரும்போது கர்த்தர் சொல்லுகிறார், ஒவ்வொரு பிள்ளையை பார்த்துட்டு இவனா இல்லை, இவன் இல்லை, இன்னொருவன் ஆடு மேய்த்து கொண்டு இருக்கிறான்னு சொன்னார். அப்போ ஈசா கிட்ட சொல்லி அவனை அழைத்து கொண்டு வான்னு சொல்லி கர்த்தர் அவனை அபிஷேகம் பண்ணினார். தாவீது வீட்டிலே புறக்கணிக்கப்பட்டான். யுத்தத்துக்கு போகும்போது, சாப்பாடு கொண்டுட்டு போகும்போது சகோதரர்களால் புறக்கணிக்கப்பட்டான். சகோதரர்கள் எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, என் சகோதரர்களுக்கு நான் வேற்று மனுஷனானேன். சகோதரர்கள் எல்லாரும் பகைத்தார்கள், புறக்கணித்தார்கள். தெருவுக்கு போகும்போது, சமுதாயத்துக்கு போகும்போது தெருவில் உள்ளவங்களாம் மதுபானம் சாப்பிட்டுட்டு அங்கே கிண்டல் பண்ணிகிட்டு இருப்பாங்க தாவீது கடைசி பிள்ளை, அவன் மோசமான வழியிலே பிறந்தான் என்று சொல்லி அநேகருக்கு நான் மதுபான பாடலின் பிரியனானேன்னு சொல்கிறார். இப்படி ஆகாது என்று தள்ளின தாவீதை கர்த்தர் சமஸ்த இஸ்ரவேல் ராஜ்யத்துக்கும் தேவன் அவனை ராஜாவாக மாற்றினார். என் இருதயத்துக்கேற்ற தாசன் சொன்னார். சவுலை தள்ளி கர்த்தர் தாவீதை ராஜாவாக ஏற்றினார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு நாள் வரும், அநேகருக்கு நீங்கள் இளைப்பாறுதல் கொடுக்கக்கூடிய மகனாக, பிள்ளையாக, அநேகருக்கு அன்னதானம் வழங்குகிற பிள்ளைகளாக, அநேகரை போஷிக்கிற பிள்ளைகளாக, அநேகரை ஆதரிக்கிற பிள்ளைகளாக, அநேகருக்கு ஆறுதல் சொல்லுகிற பிள்ளைகளாக கர்த்தர் உங்களை மாற்றுவார், ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? பரலோக பிதாவே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும், எத்தனை குடும்பங்களிலே ஒருவேளை மாமியாரால் புறக்கணிக்கப்பட்ட மருமகள் இருக்கலாம், மருமகளால் புறக்கணிக்கப்பட்ட மாமியார்கள் இருக்கலாம். ஆனாலும் பிள்ளைகளால் கைவிடப்பட்ட பெற்றோர்கள் அனாதை விடுதிகளில் இருக்கலாம். ஆனாலும் இவர்கள் எல்லாரையும் கர்த்தர் நீர் ஆராய்ந்து பார்க்கிற தேவன். இவர்களுக்கெல்லாம் ஒரு காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறேன். தாவீது ராஜாவை 40 வருஷம் இஸ்ரவேலிலே அரசாண்ட பொழுது அங்கே யுத்தம் இல்லாதிருந்தது. அவன் அநேகருக்கு சமாதானத்தை கர்த்தர் கொண்டுட்டு வந்தான்னு சொல்லியிருக்கு. அப்படியாக ஒவ்வொரு குடும்பத்திலும்
நல்ல ஒரு சமாதானம், சவிக்கியம், ஆரோக்கியத்தை கர்த்தர் கட்டளையிடுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you everybody. Thank you.